என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதாவது ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் வருகிறார் என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அன்றாடம் வாசிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கு. ஒரு நேரம் நம்ம சாப்பிட்றோம், 2 நேரம் சாப்பிட்றோமோ 3 நேரம் சாப்பிட்றோமோ தெரியாது. மலேசியாவில் சாப்பாடு கூட நிறையா, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கடை. எல்லா இடத்துலையும் அப்படி தான் போயிருக்கு. எல்லாரும் சாப்பாட்டு ராமன்களாக மாறிக்கொண்டு வருகிற இந்த காலத்தில் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ரொம்ப ஆகாரங்களை நாம் எடுத்தாலும் ஆவிக்குரிய ஆகாரத்தை அதிகமாக நாம் எடுக்கிறது இல்லை. ஆனால் உங்களுடைய சபையில் கிரமமாக முறைப்படி பைபிள் ஸ்டடி எல்லாம் நடக்குது. அங்கே பின்னாலேயும் நிறைய கமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை அன்றாடம் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவசியமானதாக இருக்கு. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது கேட்கும் போது அது எல்லா நேரத்திலும் ஒரே விதமாக நமக்கு தென்படுவதில்லை. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மாதிரி நமக்கு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. ஆனால் அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற விதம், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற விதம் வித்தியாசமாக இருக்கு. நாம் எல்லா நேரங்களிலும் ஒரே விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் என்ன விதமான சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அந்த விதமாக பார்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய சூழலுக்கு ஏற்ற விதமாக, நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். வேதத்தை தான் நாம் வாசிக்கிறோம், உண்மை. என்னிடத்தில் இருக்கிற வேதமும் உங்களிடத்தில் இருக்கிற வேதமும் ஒன்றுதான். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில், என்ன விதமான மனநிலையில், என்ன விதமான அனுபவங்களோடு வேதத்தை பார்க்கிறோமோ அதற்கேற்ற விதமாக வேதத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசமான உபதேசங்கள். இப்போ தமிழில் சொல்லுவாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லணும், எந்த சபையில் எந்த உபதேசம் இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி உபதேசங்கள் வித்தியாசமாக இருக்கு. வேதம் ஒன்று. ஒரு வேதம், வித்தியாசமான உபதேசங்கள் அநேகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப சிலர் என்னுடைய வியாக்கியானம் தான் சரி, நான் சொல்வது தான் சரி என்று இருப்பார்கள். மற்றவர்கள் இல்லை, அது தப்புன்னுவாங்க. இந்த மாதிரி தர்க்கங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் சில மனிதர்கள் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா கூட நம்பலாம். ஏன்னா ஒரு காலை உடைச்சிடலாம், வெட்டிடலாம், ஒரு கால் தெரியாத மாதிரி கட்டி வைக்கலாம், வெட்டலாம், கட்டலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் அது பழைய காலத்தில் சொன்னாங்க, ஏண்டா நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிறன்னு. ஆனால் இன்னைக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 30 கால் அப்படின்றாங்க. இப்போ 30 கால் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்புறதாக இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நான் என்ன விதமாக அதை புரிந்து கொள்கிறேனோ
அந்த விதமாகத்தான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லலாம். நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ். நாம் வேதத்தை ஆழமாக வாசிக்கும் போது சொன்னால் ஒரு அதிகாரத்தை பல தடவைகள் நாம் வாசிக்கும் போது, கவனத்தோடு கருத்தோடு வாசிக்கும் போது, ஆண்டவர் உண்மையிலேயே அந்த வேத பகுதியில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வழக்கமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், தனியாக ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வைத்து அந்த வசனத்தை புரிந்து கொள்ள முற்படுகிறோம். இப்ப நான் உங்களுக்கு 4 பக்கங்கள் கடிதங்கள் எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கெல்லாம் யார் கடிதம் எழுதுனாங்க? இந்த மொபைல் போனெல்லாம் இல்லாத காலத்துல மனிதர்கள் நிறைய கடிதங்கள் எழுதினார்கள். 4 பக்கம் கடிதம் வரும்போது 4 பக்கத்தையும் வாசிக்க கஷ்டப்பட்டு இடையில் 3வது பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் வாசித்தால் நான் என்ன விஷயத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சி அதற்கு முன்னுள்ள 2 அதிகாரங்களிலும் அதற்கு பிறகு இருக்கின்ற 2 அதிகாரங்களில் 2 பக்கங்களிலும் அதற்கு பிறகு இருக்கிற ஒரு பக்கத்திலும் இருக்கு. முழுசா வாசிச்சாதான் ஒழுங்கா புரியும். பைபிளையும் அந்த மாதிரி தான் முழுசா வாசித்தால்தான் ஒழுங்காக புரியும். இன்றைக்கு இந்த காரியத்தை மனதில் வைத்து வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை மனிதர்கள் எப்படி வித்தியாசமாக புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். சிலர் நீங்க யோசிக்கலாம், அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு என்ன பண்றது? சரியாக புரிந்து கொண்டால்தான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் எப்படி தப்பாக புரிந்து கொண்டார்கள், ஏன் தப்பாக புரிந்து கொண்டார்கள் என்பதை பார்த்துவிட்டு நாம் எப்படி அதே விதமான சூழ்நிலைகளில் இருக்கும் போது வேத வசனத்தை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களையும் வாசியுங்கள். இப்ப யோவான் 11ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்து லாசருவை மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்புகிறார். அநேகமாக நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனால் தெரிந்த காரியத்தில் இருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுவாங்க அடக்கி வாசிக்கணும்னு, அந்த மாதிரி அடக்கி வாசிக்கிறவனாக இருக்கிறேன். ஏன்னா தொண்டை அந்த மாதிரி. இவர் 7 நாள் தரிசனம் பெற்றுட்டார் தானே, இப்ப அவருக்கே தெரியும் முதல் நாள் எப்படி இருந்தேன்னு தெரியும், கடைசி நாள் எப்படி இருந்தேன்னு அவருக்கு தெரியும். எப்படி பார்ப்பதுன்னா இருந்தேன், கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி போயிடுச்சு, குரல் அந்த மாதிரி போயிடுச்சு. காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பேசினா நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் ஜூம்ல தான் பார்க்குறாங்க. அவங்க ஜூம்ல என்ன விதமான சுகநலத்தோடு இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது. அதனால நான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செமினாரும் ரொம்ப குரல் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இன்னைக்கு காலையிலையும் ஒரு சர்வீஸ், அதனால இப்ப குரல் அடி வாங்கிச்சுன்னா இப்ப குரல் என்ன வாங்கியிருக்கு? சூடு வாங்கியிருக்கு, துப்பாக்கி சூடு. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று தான் ரொம்ப மோசமா இருந்தது. சரி வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துல மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சரி, இப்ப வாசிக்கும் போது இதில் என்ன
நடந்தது என்றது நமக்கு தெரிகிறது. லாசர் வியாதியாக இருக்கிறார். அவனுடைய சகோதரர்கள் இருவரும் லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று இயேசுவினிடத்தில் செய்தி அனுப்புகிறார்கள். எனத்திற்காக அனுப்பினார்கள்? இயேசு உடனடியாக வந்து லாசருவுக்கு சுகம் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் அனுப்புகிறார்கள். இன்னைக்கும் அந்த மாதிரி தானே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன செய்வீங்க? யாரோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களோ அது உங்களுடைய சபை பாஸ்டராகத்தான் இருக்கணும். நிச்சயமாக அவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அப்படிதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபு எழுதிய நிருபத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? போன் எடுத்து நம்முடைய அபிமான பிரசங்கிக்கு அழைப்பு கொடுக்க கடவன் அப்படி சொல்லல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்ப நாம ஜெபிக்கும் போது 2-3 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு, முதலாவதாக நாம ஜெபம் பண்ணணும். சரி, இந்த ஏர் டிக்கெட் வாங்குறதுக்கு, இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு, வேற லெட்டர்கள் எழுதுறதுக்கு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஜெபம் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்க கூடாது. மற்ற எல்லாத்தையும் ஏஜென்ட்ஸ் மூலமாக செய்து கொள்ளலாம். ஆனால் ஜெபத்தை மட்டும் ஏஜென்ட் மூலமாக செய்யக்கூடாது. ஜெபம் நேரடியாக நாம் தேவனோடு பேசுகிற காரியமாக இருக்க வேண்டுமே தவிர நமக்கும் தேவனுக்கும் இடையில் இந்த தரகு வேலை பார்க்கிறவர்கள், புரியுது, இந்த கல்யாண புரோக்கர், அதான் நல்ல கல்யாண தரகர்னுவாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, புரோக்கர். நம்ம அதை லிட்டரலா மொழிபெயர்த்தா புரோக்கர்னா உடைப்பவன். இந்த புரோக்கர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஜெபத்துக்கு புரோக்கர் வச்சீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. அப்படிதானே? அப்ப ஜெப புரோக்கர்கள் வச்சிருக்க கூடாது, உடைச்சு போட்டுருவாங்க. நாம் நேரடியாக தேவனோடு பேச வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல புரோக்கர் இருந்தாங்க. யார் பழைய ஏற்பாட்டு கால ஜெப புரோக்கர்? ஆசாரியர்கள். பழைய காலத்தில் ஒரே ஒரு ஆலயம் இருந்தது. எங்க இருந்தது? எருசலேமில் இருந்தது. ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆசாரியர்கள் மற்ற பிரதேசங்களிலும் இருந்தார்கள். மக்கள் ஜெபிப்பதற்காக ஆசாரியர்களிடத்தில் வருகிறவர்களாக இருந்தார்கள். ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆசாரியர்களிடத்தில் சொல்வார்கள். இல்லைன்னா அங்க இருந்துட்டு அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆசாரியன் அந்த ஜெபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்வான்? தேவனிடத்தில் ஏறெடுப்பான். அதுதான் அந்த தூப கலசத்தை அவன் எடுத்துக்கொண்டு போவது. தேவன் என்ன பதிலை கொடுக்கிறாரோ அந்த பதிலை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்பான். இந்த விதமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக அந்த காலத்தில் ஆசாரியன் இருந்தார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆசாரியன் மூலமாக, அதாவது நம்முடைய அந்த கால மக்களினுடைய ஜெபங்கள் ஆசாரியன் மூலமாக ஆலயத்தில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனிடத்தில் சொல்லப்பட்டது. அந்த இடத்தில் தேவன் என்னத்தை சொல்கிறாரோ அதை ஆசாரியர் வெளியில வந்து மக்களுக்கு சொல்வார். அப்ப இந்த விதமாக இருந்த நடைமுறை இயேசுவினுடைய சிலுவை மரணத்தோடு இல்லாமல் போனது. சிலுவையில் இயேசு மரித்த போது என்ன நடந்தது? அந்த தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தை, தேவனுடைய மகிமை வாசமாய் இருந்த இடத்தை மூடி இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அதன் மூலம் எல்லா மனிதர்களும் தேவனிடத்தில் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எபிரேயர் 9, 10 அதிகாரங்களில் இதை குறித்து விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாரும் நேரடியாக இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் சபையாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நேரடியாக ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருந்து அந்த காரியத்தை நாம் செய்கின்றோம். அவ இடையில யாரும் புரோக்கர் நமக்கு தேவையில்லை.
ஆலயத்தில் வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா சில நேரம் நம்மளால ஜெபம் பண்ண முடியாதுன்னு உண்மையை சொல்லுங்க. ஜெபம் பண்ணவே முடியாது. ஜெபம் பண்ற நேரம் தான் என்ன வரும்? இன்னொரு ஆவி வரும். என்ன ஆவி? கொட்டாவி. அந்த கொட்டாவி வந்து கெட்ட ஆவி. கோணால் அந்த இதை எடுத்துட்டா கெட்டாவி ஆகிடும். அப்ப அந்த மாதிரி கெட்டாவி வரும்போது அப்படியே தூங்கிடுவோம். சில நேரங்களில் பைபிள் வாசிக்கும் போது அந்த மாதிரி ஆவியெல்லாம் வந்துடும். ஆனால் அதை மீறி நாம் ஜெபிக்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தால், அதுவும் சாதாரணமான வியாதி அல்ல. இப்ப எனக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த தொண்டை கரகரப்பெல்லாம் இல்லை. சரீர பிரகாரமாக எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகப்பட்டு, இல்லைன்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற உணர்வு கூட வராது. என்னெல்லாம் வரும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார். இந்த விதமான எண்ணங்கள் எல்லாம் வந்து ஜெபம் பண்ணி எண்ணத்தை கண்டோம் இந்த மாதிரி சொல்கிற மனநிலை வந்துவிடும். அதனால ஜெபம் பண்ணாம இருந்துவிடும். அந்த நேரங்களில் ரோமர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் நம்மூடாக வேண்டுதல் செய்கிறார். அதாவது அவர் அப்படி இருந்து அவர் நமக்குள் இருக்கிறார். சரியா? இதுல நமக்காக என்று மொழிபெயர்த்ததுனால அவர் பாட்டுக்கு தனியா ஜெபம் பண்ணுகிறார்னு நினைக்க கூடாது. வேதம் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் அதை நாம் பார்க்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனா புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தீர்கள் என்றால், சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய மன உணர்வுகளுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? வார்த்தை வடிவம் கொடுக்கிறார் என்று அந்த கிரேக்கத்தில் எழுதப்பட்டதை அப்படி விளக்கி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய மன உணர்வுகளுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? வார்த்தை வடிவம் கொடுக்கிறார். இப்ப நம்ம நிறைய உணர்வுகள் இருக்குது. சில நேரங்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல, இப்ப இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த மாதிரி காலத்துல தானே இந்த லவ் பண்ண தொடங்குறது. அந்த நேரம் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப மாதிரி மொபைல் போன்லலாம் லவ் பண்ணது இல்லை. அந்த காலத்துல எல்லாத்துக்கும் என்னது? ஒரு கடிதம் உட்கார்ந்து எழுதணும். அது ரொம்ப கஷ்டம். கடிதம் எழுதுறது கஷ்டம், அதை கொண்டு போய் கொடுக்கறது கஷ்டம். கொடுத்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயம் அதை விட கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அந்த காலம். உங்களோட காலம்லாம் ரொம்ப வித்தியாசம். அப்ப சிலருக்கு வந்து எழுத தெரியாது. அப்ப என்னத்தை எழுதுவாங்க? சினிமா பாட்டுல நல்ல வசனங்கள் இருக்கும், அதெல்லாம் போட்டு எழுதி வச்சிருவாங்க. அப்ப அவர்களுக்கு அவர்களினுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலையில் என்ன செய்கிறார்கள்? பாடல் வரிகளை கொண்டு வந்து போட்டு விடுகிறார். இப்ப இன்னைக்கு நாமும் அப்படிதான் செய்கிறோம். என்னது? என்னடா லவ் பண்றோமான்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னா, இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதிக்க என்ன பண்ணுகிறோம்? மற்றவர்கள் எழுதிய பாடல்களை உபயோகிக்கிறோம். நாமவே நம்முடைய சுயமாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக நாம பாடுறது குறைவு. சிலர் அந்த விதமாக பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால்
பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் எல்லாம் பெரிய கவிஞர்களோ பாட்டுக்காரர்களோ அல்ல என்பதனால் நமக்கு பாடல்கள் இருக்கிறது. மற்றவர்களினுடைய பாடல்களை நாம் பாடலாம் என்பதற்கு ஆதாரமாக வேதாகமத்தில் சங்கீத புத்தகம் இருக்கிறது. பக்தர்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் பாடிய பல்வேறு விதமான பாடல்கள் வேதத்தில் இருக்கிறது. அவற்றை நாம் என்ன செய்கிறோம்? பாடல்களாக பாடுகிறோம். அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் பாடினார்கள். எனவே மற்றவர்களினுடைய பாடல்களை பாடுவதில் தவறில்லை. ஆனால் நாம் பாடுகிற பாடல்கள் நம்முடைய வாழ்வு சூழலை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்ற விதமாக நம்முடைய மன உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கணும். சில நேரங்களில் ஏதோ ஒருத்தர் பாட்டு எழுதிவிட்டார் என்பதற்காக நாம் பாடுகிறோம். அப்படி பாடக்கூடாது. அந்த பாடல்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்முடைய மன உணர்வுகளோடு வாழ்வு சூழலோடு ஒப்பிட்டு பாட முடியுமா என்பதை பார்க்கணும். சில நேரங்களில் சில பாட்டுகள் அப்படி இருக்காது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பு ஒரு சபையில் ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த காலத்துலலாம் இப்போ எல்லாரும் முன்னால வாங்க வற்புறுத்தி அழைத்து கொண்டு முன்னால் உட்கார வச்சிருவாங்க. 20-30 வருஷத்துக்கு முன்பு இல்லை பாஸ்டர் நான் பின்னால் இருக்கிறேன்னா சரி அப்படியே அங்கேயே இருங்க அப்படின்ட்டுருவாங்க. அது அந்த காலத்து நிலைமை. காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. அப்போ ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டில் ஒரு வரி வந்தது, நல்ல கணவரை தந்தீரே ஸ்தோத்திரம். கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன்னா கண்ணை திறந்து பார்த்தேன். ஏன்? எங்கேயுமே பார்க்காத நல்ல கணவன்மார்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் இருக்கிறதுனால, 20-30 வருஷத்துக்கு முன்பு அந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் இல்லாததுனால அப்படியே கம்முன்னு இருக்கக்கூடியதா இருந்தது. நல்ல கணவரை தந்தீரே ஸ்தோத்திரம்னு யாரெல்லாம் பாடுறா? ஆண்கள் எல்லாம் பாடுறாங்க, பெண்களும் பாடுறார்கள், அவங்களோட சேர்ந்து ஆண்களும் பாடுகிறார்கள். போதாத குறைக்கு சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரும் பாடுகிறார்கள். ஒட்டுமொத்த சபையும் பாடுது. அந்த பாட்டை எப்படி பாடி இருக்கணும்? பெண்கள் மட்டும் பாடி இருக்கணும் அந்த வரிய பாட்டில். அதுவும் திருமணம் முடித்த பெண்கள் மட்டும் பாடி இருக்கணும். அதுவும் இன்னொரு அதுவும் இருக்கு, நல்ல கணவன்மார்களை பெற்ற பெண்கள் மட்டும் பாடி இருக்கணும். எத்தனை பேர் பாடி இருப்பார்களோ தெரியாது. சரி பரவாயில்ல, எல்லாரும் பாடிட்டாங்க. பகிரங்கமா நாம யாரும் எப்படித்தான் மனைவி தப்பாக நடந்து கொண்டாலும் அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. எப்படி என்னோட மனைவி ரொம்ப நல்ல மனைவி, என்னுடைய மனைவியை போல யாராவது இருக்கிறாங்களா அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா என்னோட வீட்டுல போயிட்டு அன்னைக்கு ராத்திரி உங்களை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவோம். அதனால வீட்டுல என்னதான் தனியா இருக்கும்போது டொமன் செடி மாதிரி இருந்தாலும், கீரியும் பாம்பு மாதிரி இருந்தாலும், வெளியில வரும்போது வேற மாதிரி நாம இருந்துருவோம். சரி, அது வேற விஷயம். இப்ப அந்த பாட்டுல இன்னொரு வரி வருது, என்னது? நல்ல மனைவியை தந்தீரே ஸ்தோத்திரம். இதை யாரு பாடுறா? பெண்கள் எல்லாம் பாடுறாங்க, சிறுமிகள் பாடுகிறார். நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் பாடல்களை பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து பாடுவதில்லை. பாட்டு இருக்கு என்பதற்காக நம்ம பாடுவோம். இனி நீங்க என்ன செய்யுங்கன்னா, பாட்டுகளை பாடும்போது நம்ம பாடுறது சத்தியத்தை பாடுகிறோமா அப்படின்னு பார்க்கணும். அந்த சத்தியம் வேதத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும். சில நேரங்களில் வேத வசனங்களை அடிப்படையாக வைத்து பாடல்களை எழுதினாலும் அது வேத சத்தியத்திற்கு ஏற்றதாக இருக்காது. அதாவது பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை நாம போடுகிறோம். அப்போ இது வேத சத்தியங்களை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் பாடுகிறவர்களாக இருக்கணும். இப்ப சமீபத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டு பாடினாங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம்னா, சங்கீதம் 121 பாடுறோம். இது வேறொரு சபையில், என்னுடைய சபையில் இல்லை.
ஒருத்தர் கேட்டார், நேற்று ராத்திரி என்ன நடந்தது? நேற்று ராத்திரி என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? ராத்திரி என்ன நடக்கும்? நாமெல்லாம் தூங்கிட்டு இருப்போம். ஆனா ஹமாஸ் இஸ்ரவேலை தாக்கியது. அவங்களோட அந்த அயன் டோமை தாக்கி இஸ்ரவேலை தாக்கியது. அப்ப கேட்டார், நேத்து உங்க கடவுள் தூங்கிட்டாரா? உங்க யோசிக்க வைத்தது. நேத்து ஒன்றும் கடவுள் தூங்கல, கடவுள் விழித்துதான் இருந்தார். சரியா? நாம தான் கால நேரம் தெரியாம ஒரு பாட்டு பாடிட்டோம். புரியுதா நான் சொல்ல வர்றது? சிலர் அந்த கல்யாணத்துக்கு பாட்டுகள் எடுத்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடத்தி வச்சு 2-3 பாட்டு கொண்டாங்க. கல்யாணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே பாட்டை தான் கல்யாணத்துக்கும் பாடுறாங்க, ஃபியூனரல் சர்வீஸுக்கும் பாடுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணமே ஃபியூனரல் மாதிரி தான். அடக்க ஒடுக்கமாக வாழணும் அப்படின்ட்டு திருமணம் முடித்து அடக்க ஒடுக்கமாக வாழணும்ட்டு அடக்க ஆராதனை பாட்டு பாடிக்கிட்டு திருமணம் நடத்துகிற காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லி இருக்கலாம். இந்த தொண்டை என்ன பண்ணுது? விட மாட்டேங்குது, அடக்கி வாசிக்க வைக்குது. என்ன பண்ண? ஏன் இவ்வளவெல்லாம் சொல்ல போனேன்னா, சில நேரங்களில் வேதத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம், அதற்கேற்ற விதமாக பாடுகிறோம். எங்க தொடங்கி எங்கேயோ போயிட்டு இருந்தா அப்பதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எங்க இருந்து ஏன் போனேன்னு எனக்கு இன்னும் என் மனசுல இருக்குது, நான் மறக்கல. இப்ப கொஞ்சம் நிதானமா பேசுறதுனால. அதனாலதான் ஆண்டவரும் இந்த தொண்டையை இப்படி ஆக்கிட்டு, ஆறு நீ எங்கெல்லாம் போற, திரும்பி அந்த இடத்துக்கு வந்துருன்றதுக்காக அமைதியாக அடக்கி பிரசங்கம் பண்ண சொல்லுகிறாரோ தெரியல. இல்லைன்னா கடற்கடாக போயிடுவேன். என்ன கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு. கங்கையில மூழ்கிற காக்கை அன்னமாக அதுன்னு வந்துட்டானே, அந்த மாதிரி. நம்ம யோவான் 11ஆம் அதிகாரம் வாசிச்சோம். ஜெபத்தை குறித்து சொன்னோம்னா, நாம ஜெபம் பண்ணணும். நம்முடைய மன உணர்வுகளுக்கு பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார்? வார்த்தை வடிவம் கொடுக்கிறார். அதனால தான் இந்த காதலுக்கு சினிமா பாட்டெல்லாம் கொண்டு போனோம். அதுக்கு பிறகுதான் இந்த பாட்டு வந்து. இப்போ பாடல்களை நாம் என்ன செய்யணும்? பொருத்தமாக நாம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள், வார்த்தைகளை நாம் உபயோகிக்கும் போது, வாக்குத்தத்த வசனங்களாக கொடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக சங்கீத புத்தகங்களில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் பக்தர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய பாடல்களாக இருக்கு. வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் வேதாகமத்தில் தேவன் மனிதர்களோடு பேசிய வார்த்தைகள் இருக்கிறது, மனிதர்கள் தேவனோடு பேசிய வார்த்தைகள் இருக்கு, மனிதர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொண்ட வார்த்தைகள் இருக்கு, சாத்தானுடைய வார்த்தையும் இருக்கு. சிலர் அந்த துண்டை மட்டும் பிடிச்சு வச்சுக்கொண்டு என்னது, பைபிளில் சாத்தானுடைய வார்த்தை மட்டும் இருக்கு, டேப் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா ஜோக்கு, சரியா? சிலர் பைபிள்ல சாத்தானின் வார்த்தைகள் இருக்கு, அந்த துண்டை மட்டும் வெட்டி எடுத்து சரியா எடிட் பண்ணி வேதத்துல சாத்தானின் வார்த்தைகள் இருக்குது, வேதம் சாத்தானின் புத்தகம் அப்படின்னு வேதத்திற்கு எதிராக இவர் பேசுகிறார், இவர் ஒரு வேத புரட்டர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப விளங்குற சிலரை தரக்குறைவாக தாக்கும் போது என்ன பண்ணுகிறார்கள்? இதெல்லாம் கேட்டு நேரத்தை வேணக்கூடாது. ஏனென்றால் இந்த விதமாக மற்றவர்களை விமர்சிக்கிறவர்களுக்கு கூட வேதம் ஒழுங்கா தெரியல. நம்ம வேதத்தை தான் ஆழமாக வாசிக்கணும், வேத சத்தியத்தை தான் ஆழமாக வாசிக்கணும். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய அனுபவங்களை சங்கீதங்களாக, பாடல்களாக எழுதி வைத்திருந்தார்கள். அதனால
இப்ப கட்டளைகளாக கொடுக்கப்பட்ட பகுதிகளில் தேவன் மனிதனோடு நேரடியாக பேசுகிறார். ஆனால் இந்த சங்கீத புத்தகத்தில் மனிதன் தேவனோடு பேசுகிறான். அதனால நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அவனுடைய நம்பிக்கையை சொல்றான். ஒரு சங்கீதத்தில் இருக்கு பாருங்க, உன் குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் 137ஆம் சங்கீதத்துல இருந்த வேதனையில பாபிலோனியர்கள் மீது இருந்த கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? அந்த பாடல்ல எழுதுகிறார்கள். பாபிலோனின் ஆறுகள் அருகே இருந்து சியோனை நினைத்து அழுதோம். அந்நிய தேசத்தில், அதாவது அந்த ராணுவம் என்ன செய்தது என்றால், இவர்களையெல்லாம் கொண்டு போய் பாபிலோனுக்கு சிறைத்து கொண்டு போய், இப்ப யுத்தம் முடிஞ்சிருச்சு. ராணுவம் யுத்தம் முடிந்தால் என்ன செய்யும்? வயலா போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடி கூத்தாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதனால இந்த யூதர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? உங்களுடைய பாட்டுகளையும் பாடுங்கள், நாங்க ஆடுவோம். எப்படி இருக்கும்? உங்களை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போய் கொடுமைப்படுத்தி தூர நாட்டில் வைத்துட்டு நாங்க குடித்து வெறித்து பாடுகிறோம் ஆடுகிறோம், நீங்களும் பாடுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பின்னணியில் தான் 137ஆம் சங்கீதம் எழுதப்படுகிறது. அழுதோம், பாபிலோன் ஆறுகள் அருகே இருந்து சியோனை நினைத்து அழுதோம், எங்களுடைய கிண்ணறங்கள் எல்லாவற்றையும் அலறி செடிகளின் மீது தூக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு 3ஆம் வசனத்துல சொல்றாங்க. கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் சரித்திரத்தில். ஏனென்று சொன்னா, இந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு மிஷனரிகள் போன காலம், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு. அப்ப இந்த மிஷனரிகளில் ஒருவர் கொஞ்ச காலம் தான் அவர் இருந்தார். ஆரம்ப காலத்தில் வந்தவர். அவர் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதித்து போற்றி துதித்து இங்கிலாந்தில் இருந்த போது பாடல்களை பாடுவார். சரியா? இந்தியாவுக்கு வந்ததிலிருந்து பாட்டு பாடுவதை நிப்பாட்டிட்டார். பாட்டே பாடல. ஜெபம் பண்ணினார், பைபிள் வாசிச்சார், பாட்டு பாடல. வாக்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க பாட்டு பாடல? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 137ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இருக்குதானே, கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? நாம இப்ப எங்க இருக்கிறோம்? அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். இங்கிலாந்து தான் நம்முடைய தேசம். இங்கிலாந்துல தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அங்கதான் இருக்கு. இப்பதான் நாம இங்க வந்திருக்கிறோம். இது இன்னும் அந்நிய தேசமாக இருக்கு. இதை நாம கைப்பற்றி இங்க இருக்கின்ற மதங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு இதை ஒரு கிறிஸ்தவ நாடாக்கியதற்கு பிறகு, அதை கிறிஸ்தவ நாடாக பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பிறகுதான் நம்ம என்னத்தை பாடலாம்? கர்த்தருடைய பாட்டை பாடலாம். எப்படி இருக்கு? அவர் என்ன செய்து விட்டார்? வேதத்தை தப்பாக புரிந்து கொண்டு விட்டார். அதாவது ஆண்டவருடைய பாட்டை இந்தியாவில் பாட முடியாது என்று, வேற நாட்டில் பாட முடியாது என்று, ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளலாம். பாருங்க, புதிய பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்றார். அவர் ஆவியாக இருக்கிறதுனால எங்கும் தொழுது கொள்ளும் காலம். ஆனால் அந்த காலம் வரும் வரைக்கும் நிலைமை எப்படி இருந்தது? எருசலேம் ஆலயத்தில் தான் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற நிலைமை இருந்தது. ஆனால் இனிமேல் என்ன வரப்போகிறது? எங்கும் தொழுது கொள்ளும் காலம். அவர் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளல. பாருங்க, இங்கிலாந்தில் ஆண்டவரை தொழுது கொண்டா என்ன, இந்தியாவில் தொழுது கொண்டால் என்ன, மலேசியாவில் தொழுது கொண்டால் என்ன, எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். எந்த இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறியாத நிலையில் அவர் என்ன செய்து விட்டார்? அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சங்கீதத்தை ஒன்று எடுத்து கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி அப்படின்னு பாடாமலே இருந்துட்டார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீதங்களில் இருக்கிற சில விஷயங்கள், அதாவது மனிதர்கள் தங்களுடைய மன உணர்வுகளினால் வெளிப்பட்ட காரியங்களை நாம பாடல்களாக இயற்றி பாடும்போது, இல்லை என்றால் அவற்றை புரிந்து கொள்ளும் போது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தில் நாம பார்க்கணும். சரி, பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள், அவர்களுடைய ஆலயம், அவர்களுடைய ராஜ்யம்,
அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் தேவனை அறிந்திருந்தார்கள். வேறு இன மக்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. ஒரு சில பேர் அறிந்திருந்தார்கள், நாகமான் போன்றவர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தான் உண்மையான தெய்வத்தை அறிந்திருந்தார்கள். அப்ப அதனால இந்த இஸ்ரவேல் மக்கள் வேறு பிரதேசங்களுக்கு சென்று தங்களுடைய தெய்வம் யார் என்று மக்கள் கேட்கும் போது என்ன சொல்வார்கள்? யோனா கப்பலில் பிரயாணம் செய்கிறான், வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன கேட்கப்படுகிறது? உன்னுடைய தெய்வம் யார்? யோனா என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா அந்த கால மக்களுடைய நம்பிக்கை ஒரு தெய்வத்தை ஒரு பிரதேசத்தில் மட்டும்தான் வழிபடலாம், வேற இடத்துல வழிபட முடியாது. நாகமான் சீரிய படைத்தலைவன். ஆரம்பத்தில் நான் முழுகுவதற்கு என்னுடைய நாட்டில் நதிகள் இல்லையா அப்படின்ட்டு புலம்பியவன். பிறகு வந்து யோர்தானில் 7 தரம் முழுகி எலிசா சொன்ன மாதிரி சுகம் பெற்றதற்கு பிறகு எலிசாவிடத்துல ஒரு விஷயம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? 2 விஷயம் கேட்கிறான். அதுல ஒண்ணு வந்து, உம்முடைய நாட்டிலிருந்து கொஞ்சம் மண்ணை என்னுடைய நாட்டுக்கு கொண்டு போகணும். ஏன் மண்ணை கேட்டான்? நாமெல்லாம் மண்ணு கேட்போமா? இல்லையே, வேற என்னதான் கேட்போம். இவன் மண்ணை கேட்கிறான். ஏன்னா அந்த கால மக்கள் என்ன நம்பினார்கள் என்றால், ஒரு தெய்வம் பூகோள ரீதியாக ஒரு பிரதேசத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ள வரணும். இதனால தான் மோவாபில் இருந்து வந்த ரூத் மாமியோடு வருகிறாள், விதவையாக வருகிறாள். அவள் வந்தபோது போவாஸ் என்ன சொல்கிறாள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவள் வந்திருக்கிறாள். கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறாள். தேசத்துக்கு தான் வந்தாள், ஆனால் அது கர்த்தரிடத்திற்கு வந்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தெய்வத்தை ஒரு நாட்டில் மட்டும்தான் வழிபடலாம். அதனால நாகமான் பார்த்தான், இங்கிருந்து மண்ணை கொண்டு போயிட்டா இங்க இருக்கிற கடவுளையும் கொண்டு போயிடலாம்னு நினைச்சான். அவதான் அந்த கால மக்களினுடைய நம்பிக்கை. அப்ப புதிய ஏற்பாட்டை நாம் முதலாவதாக சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதன் சத்தியங்களை கற்றறிந்து, இந்த பழைய ஏற்பாட்டில் மனிதர்களினுடைய பேச்சுகள், செயல்கள், இவைகள் எந்த அளவுக்கு சரியானவை என்பதை நாம பார்க்கணும். 137 சங்கீதத்தில், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது அது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்திய ஒன்று. ஆனால் அதெல்லாம் பாடல்களாக அங்கு இருக்குது. 150 சங்கீதங்களிலும் பெரும்பாலான பாடல்களை நம்முடைய பாடல்களாக்கி நாம பாடலாம், ஆனால் சில பாடல்களை நம்மால் பாட முடியாது. அது அந்த குறிப்பிட்ட மனிதர்களினுடைய அனுபவமாக மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனையோ விதமான பாடல்கள் வருகிறது. எல்லாத்தையும் நாம பாடணும்னு நினைக்கக்கூடாது. ஆனா பொதுவாக நாம எந்த விதமான பாடல்களை பாட விரும்புகிறோம்? காலையில மெதடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிருந்தோம். பாடின பாட்டெல்லாம் ஒண்ணுமே புரியாத பாட்டு, ஏதோ அந்நிய பாஷையில் பாடுகிறார்களோ அப்படின்னு நினைக்க தூண்டிய விதமான பாட்டு. ஆனாலும் அவைகள் தமிழ் பாட்டு தான், பழைய காலத்து பாட்டு. இந்த காலத்திலே தமிழ்ல நாம் பிரசங்கம் பண்ணாலே சிலருக்கு புரிய மாட்டேங்குது. அதான் இருந்து யோசிச்சாலும் இந்த பாட்டு புரிஞ்சுதான் பாடுறாங்களா, இல்லைன்னா ஏதோ மந்திரம் போல பாடுகிறார்களா? நீண்ட காலமாக இந்த கத்தோலிக்க சபையில் ஜெபங்கள் எல்லாம் லத்தீன் மொழியில தான் சொன்னாங்க. மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை, இல்லைன்னா கருத்தில் கொள்ளவில்லை. ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி புரியுதோ புரியலையோ சொல்லிட்டு போயாச்சு, கிழிப்புள்ள மாதிரி. இந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். ஏன் சொல்றோன்னு தெரியுமா? நான் 2-3 தரம் என்னுடைய சபையில் இந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதுக்கு மறந்துட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப மறதி வருது, ஞாபக மறதி. அது வயசு கோளாறுன்னு நினைக்கிறேன். வயசு போக போக எனக்கு 60க்கு மேல வந்துட்டதுனால இப்ப வர வயசு கோளாறு வந்து ஞாபக மறதி கோளாறு. அப்ப ஆசீர்வாத உரையை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பைபிளை எடுத்துட்டு போறதுக்கு ஆயத்தம்.
கண்ணை திறந்து பார்க்க எல்லாரும் அப்படியே கற்சிலைகள் மாதிரி இருக்கிறாங்க, அசையவே இல்லை. ஒருத்தர் மட்டும் முன்னால இருந்து அதையாவது கொஞ்சம் சத்தமா சொல்லி இருக்கலாம், ஆசர் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லல. அது என்னது? அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஞாபகம் வந்தது. என்னது? ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லாம ஆசீர்வாத உரையை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கண்ணை திறந்துட்டேன். சரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சு ஆமென் சொன்னதுதான். என்னது? ஒரு சந்தை மாதிரி சபை போயிடுச்சு. சந்தை எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் சந்தை நீங்க எப்படி பார்த்தீங்களோ தெரியல, இந்தியாவில் போய் சந்தை பார்க்கணும், எப்படி இருக்கும்? இங்க காருக்கு போன் அடிக்கிறாங்களா? தேவைப்படும் போது மட்டும்தான். யூரோப்லாம் ஹார்ன் சத்தமே நாங்க கேட்க மாட்டோம், சரியா? ஆனா இந்தியா இலங்கையில போய் இறங்குனா ஹார்ன் சத்தமே ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி போயிடும். ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் என்னது ஹார்ன் அடிக்கிறது. இப்போ முன்னால போறவன் எங்கேயாவது போய் முட்டி மோதிர போறான், அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும், தட்டாக ஹார்ன் அடிக்கிறது. அப்ப அவனுக்கும் தெரியும். அப்ப அவனும் என்ன செய்வான்? அலர்ட் ஆகிடுவான். சிலர் இந்த மோட்டர்வேல போறாக்கள் ரொம்ப ஃபாஸ்டா போகும்போது 4 லேன் இருக்கும், சில நேரம் தூக்க காலத்துல கொஞ்சம் அங்க இங்க தடுமாறி போறதா இருந்தா அவனை அலர்ட் பண்றதுக்காக அடிப்பான். அவன் ஒழுங்கா போற நேரம் நம்ம ஹார்ன் அடிச்சோமோ அவன் காரன் நிப்பாட்டி நம்ம கண்ணா முன்னாடி திட்டி விட்டுருவான். அவர் ரொம்ப கவனமாக. அப்ப அந்த சத்தம் ஏன் இது? அதுக்கு முதல்ல நான் என்ன சொன்னேன்? உனக்கு முதல்ல உண்மையில மறந்துட்டேன். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. மறதி எப்படி எல்லாம் இருக்கு இந்தியா சந்தை. இப்ப இந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி ஏன் சொல்றோம்னு நமக்கு தெரியாது. ஆனா தமிழ் கிறிஸ்தவர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பழக்கம். இப்ப ஐரோப்பாலாம் ஆங்கில சபைகளுக்கு போனா ஆசீர்வாத உரையோட முடிஞ்சிடும். ஆனா அந்த முறையை கொண்டு வந்தவர் ஒரு நல்ல காரணத்திற்காக, நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாம ஆத்துமாவை பார்த்து சொல்கிறோம், ஆத்துமாவே, ஆட்டு மந்தையே. நம்ம ஆத்மா அப்படித்தான் சில நேரம் இருக்கு, ஆட்டு மந்த மாதிரி எங்க போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 2 தடவை சொல்றோம். ஏன்னா ஒரு தடவை சொல்லி நமக்கு புரிகிற மாதிரி இல்லை. அதனால ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்ட்டு எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை அடுத்த நொடியே நாம மறந்து விடுகிறோம். ஏன் மறக்கிறோம்? அதை ஒரு பழக்க தோஷமாக சொல்லி பழகிட்டோம். அப்ப இந்த மாதிரி தான் நம்ம பாட்டுகள் பாடும்போதும் ஆராதனையில பதில பிடிச்சிட்டேன். பழக்க தோஷத்துல சில பாட்டுகளை நாம பாடுகிறோம். நாம் என்ன செய்யணும்? வேத சத்தியத்தை அடிப்படையாக வைத்து ஆராய்ந்து பார்க்கணும், இது சரியா? அப்ப இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹமாஸ் இஸ்ரவேலை தாக்கிய நாளுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி பாட்டு பாடினார். ஆண்டவர் உண்மையில் இஸ்ரவேலை காக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படித்தான் சங்கீதங்களில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். சரி, அப்ப அது உண்மை. என்னது? அவர்கள் நம்பிக்கையாக வெளிப்படுத்துகிற காரியம் சத்தியம், உண்மை. இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஆண்டவருக்கு ஒரு நாள் தூங்க மாட்டார், அவருக்கு தூக்கம் என்பது இல்லை, சரியா? ஆனால் இஸ்ரவேலை காப்பவர் என்பது, நாம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதற்கேற்ற விதமாக நம்ம வாழணும். அந்த விதமாக வாழாத போது சில நேரங்களில் என்ன நடக்கும்? ஆபத்துக்கள் வரும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கையின் கீழ் இருந்த காலத்தில்
எத்தனை நாடுகள் அசீரியர்கள் என்ன செய்தார்கள்? வடராட்சியத்தை சிறைப்படுத்திக் கொண்டு போய்விட்டார்கள். பிறகு தென் ராட்சியமும் யூத ராட்சியமும் சிறைப்பட்டு போயிற்று. அப்ப அந்த நேரம்ல ஆண்டவர் எங்க போனார்? பல தடவைகள் யுத்தங்கள் ஏற்பட்டது. 70ஆம் ஆண்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரைக்கும் நீண்ட காலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு நாடே இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை என்பது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இஸ்ரவேல் மக்களினுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக அவர்கள் வாழ்ந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தார், அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரை கொண்டு போய் சிலுவையில அறைந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? பிலாத்து கூட கேட்கிறான், இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும். ஆனா யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவனை சிலுவையில் அறையும், பரவாசை விடுவியும் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? அவர்கள் இயேசுவை தங்களுடைய ராஜாவாக்க முற்பட்டார்கள். ராஜாவாக்கி ரோம ராட்சியத்தில் அடிமைகளாக இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசுவை ராஜாவாக்க முற்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ரோம அரசிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பவராக அல்ல, அவர்களுடைய பாவ அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டார்கள், தவறாக இயேசுவை உபயோகிக்க முற்பட்டார்கள். அதனாலதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி பாட்டுகள் வரும்போது என்னுடைய சபையில் இந்த இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதில்லை என்றதை இவ்வுலகை காப்பவர் உறங்குவதில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேலுக்கு மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த இஸ்ரவேல் என்கின்ற எல்லையை கடந்து என்ன நடந்தது? ஒரு உலகத்தினுடைய பாதுகாவலராக, முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிற ஒருவராக மக்கள் அறிந்து கொண்டார்கள். நமக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் இஸ்ரவேலை மட்டுமல்ல, இந்தியாவை, இலங்கையை, மலேசியாவை, முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்ற சத்தியம் நமக்கு தெரியும். அப்ப அந்த சத்தியம் தெரிந்ததற்கு பிறகு அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் உரியவர் அப்படின்னு நம்ம பாடக்கூடாது. புரியுது நான் சொல்ல வர? அதாவது வேதத்தில் இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை என்பது தப்பான ஒரு கூற்று அல்ல. அது அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து வெளிப்படுத்திய ஒரு காரியம். அதுல அவர் இஸ்ரவேலை மட்டுமல்ல, எல்லா இன மக்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு உலக ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ரட்சகர் என்று இல்லை. நாம இன்னும் இஸ்ரவேலின் ராஜாவையும் தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா நான் சொல்ல வர? ஒரு உலக ரட்சகர். இப்ப வேத சத்தியம், இந்த 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களுடைய பிள்ளையை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இப்பதான் 1ஆம் வகுப்பு. 1ஆம் வகுப்புல என்ன படிச்சு கொடுப்பாங்க? 1ஆம் வகுப்பு பாடம் தான் படிச்சு கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு பாடம் இல்லை. அப்படிதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 10ஆம் வகுப்பு வந்த பிறகு எக்ஸாம் இருக்கு. பிறகு இங்க சிஸ்டம் எனக்கு தெரியாது. அப்புறம் யூனிவர்சிட்டி எல்லாம் போய் எல்லாத்தையும் அறிந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கணும்? 10ஆம் வகுப்பு படிச்சதுக்கு பிறகு 10ஆம் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். சரியா? இப்ப குழந்தைகள் பாருங்க, சில நேரங்கள் சில சொற்களை சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சில சொற்களை அவர்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது. அதனால அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகும் நாம பெற்றோர்கள் என்ன செய்வோம்? அந்த சொற்களையே சொல்லி அவர்களை கேலி பண்ண பார்ப்போம். அப்படிதான் பிள்ளைகள் ரொம்ப கோபம் வரும். குழந்தைகள் மழலைகளாக இருக்கும்போது அப்படித்தான் பேசுவாங்க, கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க. அது அந்த காலத்துக்கு மட்டும்தான். அவங்களுக்கு 20 வயசானதுக்கு பிறகு முதல் வயதாக இருக்கும்போது நீங்க பேசிய விதமா கொஞ்சி கொஞ்சி பேசினா என்ன நடக்கும்? அவங்களுக்கு கோபம் தான் வரும். அப்ப அதனால கொஞ்சி பேசுகிறோம் என்று பிள்ளைகளுக்கு இல்லை, கோபப்படுத்திடலாம். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேசணும். சில பெற்றோர் அப்படி இல்லை. 5 வயசு பிள்ளைகிட்ட 10 வயசு பிள்ளையோட பேசுற மாதிரி கதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்.
எங்கேயோ போயிட்டோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தான் நம்ம என்னத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம். நம்ம ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோம், என்னது? ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் சில காரியங்களை பேசுகிறார், உண்மை. அதுக்காக நம்ம பாட்டுக்கு போய் கூடாது. எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும்? 7:30. நான் எத்தனை மணிக்கு தொடங்குறேன்? 6:50. அவ்வளவு நேரம் பேசிட்டேன்னா இப்பதான் ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. சரி, நம்ம முடிச்சிடுவோம். 7:30 மணிக்கு முடிச்சிடுவோம், பயப்படாது. ஏன்னா 7:30 மணிக்கு முடிக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 7:30 மணிக்கு பிறகு நீங்க இங்க இருப்பீங்க, ஆனா உங்களுடைய மனம் இங்க இருக்காது. 7:30 சனி பிடிச்சிடும் 7:30 மணினா. சரி, ஏன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்ல போய் அந்த அது முழுசா சொல்லி முடிச்சிருந்தோம்னு, அதனால நிறைய காரியங்கள் முழுசா சொல்லாம பாதியில முழுங்கிடுறதுங்க. ஏன்னா முழுசா சொல்ல போனா நேரம் இருக்காது, கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்கள் இல்லாம நான் என்ன வெறும் நாற்காலிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இன்னும் நான் என்னத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஜெபத்தை குறித்து தான். நாம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய மன உணர்வுகளை அவர் நம் வாய்க்கூடாக வெளிப்படுத்துகிறார். இப்ப பாட்டுகளை நாம என்ன செய்கிறோம்? நம்முடைய இதுக்கு நாம உபயோகிக்கிறோம். அந்த இஸ்ரவேலுக்கு அது ஃபுல்லா புரியுது தானே, நீங்க தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதான் ரொம்ப கூட போயிட்டு, ஏன்னா சில நேரங்களில் நான் பேசுகின்ற காரியங்கள் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் என்னத்தையோ சொல்ல, கேட்கிறவர்கள் எதையோ புரிந்து கொள்ள, கடைசியில் நம்மையும் வறுத்தெடுத்து விடுவார்கள். சரி சரி, ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? சபை மூப்பர்களை வரவழைப்பனாக அவர்கள் ஜெபிப்பார். இப்ப நாம ஏன் மூப்பர்களை கூப்பிடுறது இல்லை? ஏன்னா நமக்கு மூப்பர்னா யாருன்னு தெரியாது. என்னது மூப்பர்னா யாருன்னு தெரியாதா? ஒரு மூப்பர் கமிட்டி சபையில இருக்குதானே. சிலர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லல, மூப்பரை கூப்பிடுங்கன்னு போட்டிருக்கு. பாஸ்டர் ஜெபிக்க தெரியாது, இல்லைன்னா அவர் ஜெபிக்க வரமாட்டாரு. ஒரு சபையில நான் கேட்டேன், நீங்க ஏன் மூப்பர்களை கூப்பிடுறது? அது 5-6 மூப்பர்களை பாஸ்டர் வச்சிருக்கிறார், அவர்கள் ஒருத்தரும் ஆவிக்குரியவர்கள் இல்லை அப்படின்ட்டார். வேதத்தில் இப்ப இன்றைக்கு மூப்பர் என்ற சொல்லுக்கு நாம் ஒரு அர்த்தத்தை கொடுத்து சபையில் இருக்கிற கமிட்டி தான் மூப்பர்கள். ஆனால் வேதாகம காலத்தில் சபையினுடைய பாஸ்டரை தான் மூப்பர் என்று அழைத்தார். யோவான் எழுதிய 2, 3 நிருபங்களை பார்த்தீர்கள் என்றால் மூப்பனாகிய யோவான் அப்படின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன்னை ஒரு மூப்பனாக, உங்களில் இருக்கிற மூப்பர்களுக்கு உடன் மூப்பர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் இருந்த, எபேசு பட்டணத்தில் நிறைய சபைகள் இருந்தது. அந்த சபைகளில் மேய்ப்பர்களாக இருந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த சபையை சரியான விதத்தில் மேயுங்கள், மேய்ப்பர்களாக உங்களை நியமித்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதை குறித்து கூட நான் போடனா 7:30 மணி ஆயிரும். அதனால சுருக்கமா என்னது? மூப்பர்கள் என்ற சொல் வேதத்தின் பெரும்பாலான இடங்களில் சபையினுடைய மேய்ப்பர்களை குறிக்கிறது. 1-2 இடங்கள்ல மேய்ப்பர்களுக்கு கீழாக உதவிக்காரராக இருந்தவர்களை குறிக்கிறது. அப்ப நாம தான் மேலையும் கீழையும் வாசித்து பார்த்து எந்த இடத்துல இது மேய்ப்பரை குறிக்கிறது, எந்த இடத்தில் இது உதவிக்காரராக இருந்தவர்களை குறிக்கிறது என்பதை பார்க்கணும். இப்ப யாக்கோபு சபையின் மூப்பரை வரவழைப்பானாக என்று சொல்லும் போது சபையின் பாஸ்டரை வரவழைப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகள் இருக்கும் போது நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை வழிநடத்துகிற மேய்ப்பர்களிடத்துலதான் நீங்க போகணும். இது இன்னைக்கு நிறைய பேர் செய்யாத காரியம். உடனே இலங்கையிலோ இந்தியாவிலோ இருக்கிற
அபிமான ஊழியர்கள், இல்லை என்றால் இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய ஜூம்ல நிறைய பழக்கம் வந்துருச்சு. என்ன அதுக்கு முன்பு நமக்கு ஜூம்னாலே என்னன்னே தெரியாது. என்ன இப்போ ஜூம் வந்ததுனால, ஏன்னா அந்த காலத்தில் சும்மா இருந்தோம். கொரோனா காலத்தில் வீட்டுக்குள்ள வெளியில போக நாட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது? என்ன யோசித்து பாருங்க. கொரோனா வாரதுக்கு முதல்ல எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு உணர்வு இருந்தது. கொரோனா வந்ததுக்கு பிறகு எப்படா வீட்டை விட்டு வெளியில போகலான்ற ஒரு உணர்வு. ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ரெண்டு மாதிரியும் அனுபவங்களை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்த விட்டு போகணும்னு தான் தோணும், ஆனா போகக்கூடாது. நாம் இந்த சபையில் இருக்கிறோமோ அந்த சபையில் இருந்து அந்த சபையினுடைய தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரை மேய்ப்பராக கொடுத்திருக்கிறாரோ அவரோடு நல்ல உறவுள்ளவர்களாக நமக்கு ஒரு வியாதி வரும்போது என்ன செய்யணும்? அவரை கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கணும். நாம ஜெபம் பண்ணணும். சிலர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட ஜெபம் பண்ணாலும் நாம இனியில உடைஞ்சு போய் வேதனையோடு இருந்தா அந்த நேரத்தில் நம்மோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு சபையினுடைய பாஸ்டர் நமக்கு அவசியமாக இருக்கு. இப்ப மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் இடத்திற்கு செய்தி அனுப்புகிறார்கள். இப்பதான் வாரம் என்ன, ஐயோ ஐயோ இவரை கொண்டு போய் கூப்பிட்டமே பிரசங்கம் பண்றதுக்குன்னு யோசிக்கிறீங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு 6 வசனத்தை 7 வசனத்தை வாசிக்க சொல்லி இப்பதான் திருப்பி வாரார். 1 மணி நேரத்துக்கு பாரு. ஏதோ அலட்டிட்டு போயிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். அதெல்லாம் அவசியமான விஷயங்கள். இப்ப இயேசு நமக்கு தெரியும், இந்த லாசரு இருந்த அந்த பிரதேசத்திற்கு சென்றால் அவர்களுடைய வீட்டுக்கு தான் போவார். லாசருவை அவர் அதிகமாக நேசித்தார். இந்த 2 சகோதரிகளும் இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள். எனவே இந்த குடும்பம் கிட்டத்தட்ட இயேசுவினுடைய குடும்பம் போலதான் இருந்தது. சொந்தக்காரர்கள் மாதிரி தான் இருந்தார். இப்ப லாசரு வியாதி அடைந்தான் என்ற செய்தி அனுப்பப்படுகிறது. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்களேன். நான் இந்த மாதிரி அபசகுனமெல்லாம் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நடந்துருச்சு. அப்ப நீங்க உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், நீங்கள் மிகவும் அதிகமாக நேசிக்கிற ஒருவர், ஒவ்வொரு நாளும் அந்த நபரோடு நீங்கள் நேரடியாகவோ போனிலேயோ பேசுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் வியாதிப்பட்டு இல்லை என்றால் ஒரு விபத்திற்கு உட்பட்டு வைத்தியசாலையில் இருக்கிறார் என்ற செய்தி வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? துண்ட காலம் துணியை காலம் ஓடி போயிருவீங்க. என்ன அந்த நேரம் இல்ல கொஞ்சம் இரு மேக்கப் போட்டுட்டு வரேன்னா நினைப்பீங்களா? இல்ல. நிறைய பேர் ஜூம்ல வரமாட்டாங்க. என்னது சேர்ச்சலும் கொஞ்ச காலம் கேட்டு பார்த்துட்டு விட்டு சில சொல் பாஸ்டர் நாட் டுடே பாஸ்டர், இப்ப வேணாம் பாஸ்டர், மேக்கப்போட இருக்கணும். இப்ப நான் பாஸ்டரா விசிட் பண்ணும்போது மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பார்க்கணும்னா இருக்க மாட்டா, சரியா? ஆனா மற்றவர்கள் பார்க்கறதுக்கு ஒரு மேக்கப். ஒரு தடவை அப்படித்தான் நான் தெருவில் நடந்து போறேன். அங்கிருந்து ஒரு பிள்ளை வருது. என்ன நல்லா கவனிச்சு பார்க்குது. என்னடா இந்த பிள்ளை எப்படி பார்க்குதுன்னு நான் பாட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் சொல்லியிருக்கேன், என்னது பாஸ்டர் கண்டுக்காம போயிட்டார். அப்பா கால் பண்ணி கேட்குறேன், என்ன பாஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, கண்டுக்காம போயிட்டீங்களா? நான் இப்போ உங்களோட மகளை பண்றேன் இல்லையா? அந்த தெருவில் போனா அது உங்களோட மகளா, எனக்கு அடையாளமே தெரியலையே. அந்த அளவுக்கு மேக்கப். அப்ப வேற மாதிரி ப்ரோன்னு போயிருக்கிறார். சரி, யாராவது வியாதிப்பட்டு விட்டார்கள் என்றால் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலாம் போக மாட்டீங்க. காலங்காத்தாலியா இருந்தா பல்லு விளக்காம கூட அந்த நேரம் உட்கார்ந்த அப்படியே போய் சேர்ந்துருவோம். ஏன் போகிறோம்? நாம் அந்த நபரை நேசிக்கின்றோம். சரியா? யாராவது நாம் நேசிக்கிறவர்கள் வியாதிப்பட்டால் உடனடியாக ஓடிப்போம். இப்ப இயேசு என்ன பண்ணுகிறார்? போகல. போகாதது மட்டும் இல்ல, சரி இன்னைக்கு தான் போக முடியல, நாளைக்கு போகலாம்னா
2 நாள் தங்குகிறார். வியாதிப்பட்டான், நீர் லாசர் வியாதிப்பட்டான் என்பதை கேட்டவுடன் இயேசு என்ன சொல்கிறார்? அப்படியா, அவனோட வியாதி எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கிறான்? நாம அப்படிதான் விசாரிப்போம். அப்படியெல்லாம் விசாரிக்கல. அவர் பாட்டுக்கு என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்துல, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார்னு ஏதோ தத்துவம் பேசுகிறார். இப்ப உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒருவர் வியாதிப்பட்டு கிடக்கும் போது, ஒரு விபத்தில் அகப்பட்டு கிடக்கும் போது இப்படி இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிறவன் சாக கிடக்கிறான். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க என்னது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் உயிரோட இருப்பான். அந்த நேரம் பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிறாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார். அவனுக்கு வியாதி வந்துருச்சு, நானும் மகிமைப்படுவேன், தேவனும் மகிமைப்படுவார். இவனா எப்படி இருக்கும்? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இதை கேட்டவங்க இவெல்லாம் தேவனுடைய குமாரனா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு தத்துவம் பேசுகிறார். அதாவது அந்த மனிதர்கள் லாசருவின் மீதோ லாசருவினுடைய சகோதரிகள் மீதோ எந்த விதமான அன்பும் அக்கறையும் இல்லாத ஒரு நிலையில் பேசுவது போல தெரிகிறது. சரி, அது அவர் ஏதோ கடவுள் ஏதோ பேசிட்டார், ஏதோ மந்திரம் சொல்லிட்டாருன்னு நினைச்சாலும் அவர் 2 நாட்கள் அங்கு போகாம இருக்கிறார். இந்த 7 வசனங்களையும் வாசிக்கும் போது லாசருவின் மீதோ அவனுடைய சகோதரிகள் மீதோ இயேசு அன்பற்றவர் என்கிற எண்ணம் வந்துவிடும் என்பதனால் நம்ம வாசிக்கிற நமக்கு 2 தடவைகள் யோவான் என்ன செய்திருக்கிறார்? இயேசு அவர்களை அதிகமாக நேசித்தார் என்று எழுதியிருக்கிறார். செய்தி கூட எப்படி வருது? 3ஆம் வசனத்துல, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். இவ ஆண்டவர் இப்படி சொன்னதற்கு பிறகு 4ஆம் வசனத்துல, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொன்ன உடனே 5ஆம் வசனத்துல யோவான் என்ன எழுதுகிறார்? இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஆனா நமக்கு அவர் அன்பாய் இருந்த மாதிரி தெரியல, ஏதோ அன்பாய் இருந்தார்ன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை பல நேரங்களில் நமக்கு அன்பற்றதாக தென்படும். நாம் ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம், பைபிளை திறந்து வாசிப்போம். வாசிக்கிற வசனம் நமக்கு ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்காது. நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் வராது. இன்னைக்கெல்லாம் அதுதான் என்னது, நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் வரலான்ட்டு என்ன பண்றோம்? அங்க இங்க யூடியூப்ல தேடுறோம், அதுல தேடுறோம், வாட்ஸ்அப்ல தேடுறோம், ஏதாவது ஒண்ணு வந்துடும் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி, சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவர் அப்படியெல்லாம் பேச மாட்டார். ஆமென் வந்தது பரவாயில்ல. கிட்டத்துல இந்த சில வசனங்கள் ரொம்ப ஃபேமஸான வசனம். நீங்கள் நம்பி இருக்கிறதை தருகிறது. எரேமியால ஒரு வசனம், எப்படி போதும் தெரியல. நீங்கள் நினைத்திருக்கிறதை செய்யும்படிக்கு, நீங்கள் நம்பி இருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எரேமியால ஒரு வசனம் அனுப்புவாங்க அடிக்கடி. என்னத்தையாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, சிலர் அது தப்பான காரியமா கூட இருக்கும். சிலர் ஒருத்தன் சொல்லுவோம், களவு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோட போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு வசனம் என்னது, நீங்கள் நினைத்திருக்கிறதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருகிறார். எப்படி நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி ஒரு வசனம் இருக்கு. நான் சங்கீதம் 37. அந்த மாதிரி நேரத்தில் அப்படி வந்ததுன்னா, எப்படிடா மனைவியை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஆளோட போகலாம், இல்லைன்னா கணவனை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஆளோட போகலான்ற நேரம் பார்த்து
இந்த மாதிரி. ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள் தான் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அந்த நேரம் இந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டா என்ன நடக்கும்? ஆண்டவர் பேசுறார். நான் சும்மா சொல்லல, சரியா? இதை போன்ற இதற்கு சமமான பல நபர்கள் அனுபவங்களை நான் பார்த்ததுனால தான் நான் அப்படி சொல்றேன். தப்பான முடிவெடுத்தார்கள். சும்மா சில வசனங்கள், பிசாசும் கூட சில நேரங்களில் சில வசனங்களை கொண்டு வந்து அப்படியே நம்முடைய மனசுக்குள்ள தூக்கி போட்டுருவோம். நாம தான் என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை வேதத்தில் வைத்து அது எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து என்ன அர்த்தத்தில் இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். தனியாக எடுத்து ஒரு நாள் தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. சும்மா வாக்குத்தத்த வசனம் வருது, வாக்குத்தத்த வசனம் வேணுமா? இந்த பைபிள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆண்டவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்கிறவனாக நாம் இருக்கணும். வேத சத்தியங்கள் நமக்கு தெரியும். இப்ப இந்த 7 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு அன்பற்றவர் என்கிற விதமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உடனடியா போகல, நாமெல்லாம் தான் போயிருப்போம். இப்ப நானா இருந்தா கூட நட்ட நடத்துக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா சோகம் இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிடுவேன். சில நேரம் ஒரு 3:30 மணி 4 மணி அப்பத்தான் போய் நான் படுக்க போவேன். விடிய காலமா கால் வரும். மனைவி என்ன சொல்வார்? பேசாம படுத்துங்க, காலையில போய் பார்க்கலாம். ஆனா நம்ம மனசு கேட்காது, உடனடியாக ஓடி போயிடுவோம். அப்படி இருக்கும்போது இயேசு 2 நாள் தங்குகிறார். சில நேரம் நான் யோசிச்சேன், நம்ம பரவாயில்ல போல, நம்ம மக்கள் மீது எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? 2 நாள் போயிட்டார். நாம் சபை மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட அதிகமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் உடனடியாக மனசுக்குள்ள என்ன வந்தது? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க. அவருடைய தன்மை அன்பானது. அவர் எப்போதும் அன்பானவர். அவர் என்னத்தை செய்தாலும் அன்பாகத்தான் செய்வார். திடீர்னு நம் மீது கோபப்பட்டாலும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வாக இருக்குமே தவிர அது அன்பற்றதாக இருக்காது. வேதம் முழுமையாக என்ன சொல்கிறது? தேவன் அன்புள்ளவர். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய குமாரனையே கொடுத்தார். அவர் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் 2 நாள் தாமதமானார்? ஆண்டவர் தாமதமாக வந்தாலும் எப்படி வருவார்? லேட்டா வந்தாலும் எப்படி வருவார்? இந்த மாதிரி நான் நிறைய சபையில கேட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, சரியா? நீங்களும் அதை சொல்ல உங்களோட வாயில வருது, ஆனா நம்ம சர்ச்சில் இருக்கிற எப்படி இதை சொல்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லேட்டா வந்தாலும் எப்படி வருவீங்களா? லேட்டஸ்டா வருவார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு தடவை சொன்னார். பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அது எங்கேயோ ஒரு படத்துல இருக்குதான். இப்ப நான் சொல்ல போனா ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் படம் பார்த்துட்டு சொல்றேன். நான் உடனடியா என்ன பண்ணேன்னா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும் அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம தமிழ்ல சொல்லி பார்ப்போமே. தாமதமாக வந்தாலும் தரமாக வருவேன். நாங்களால சிலதை உருவாக்கணும். ஆண்டவர் தாமதமாக சென்றாலும் தகுந்த காரணத்தோடு சென்றார். அந்த காரணத்தை அவர் சொல்கிறார். பாருங்க, 15ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப அதுக்கு முதல் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றது இன்னும் தப்பா நமக்கு தெரியும். 14ஆம் வசனத்துல சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன்.
இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். லாசரு செத்து போயிட்டானா இவர் சந்தோஷப்படுறார். அப்படிதானே இருக்குது. ஆனால் என்னத்தை சொல்ல வருகிறார்? நான் அங்கே இராததினால், எங்கே இராததினால்? லாசருவினுடைய வீட்டில் இராததினால் உங்களுடைய விசுவாசம், அதாவது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்ல வருகிறார்? இயேசு அங்கு இருந்திருந்தால், லாசரு வியாதிப்பட்டான் என்ற செய்தியை கேட்ட உடனேயே அவர் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தி இருப்பார். அவ்வளவுதான் செய்திருப்பார். சீடர்கள் நிறைய அந்த விதமான அற்புதங்களை பார்த்து விட்டார்கள். சிலர் நம்மளுக்கு அழுத்து போச்சோ தெரியாது, என்ன இவர் பாட்டுக்கு எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துகிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்திற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் மரணம் அடைய போகிறார். அவர் மரித்து என்ன செய்ய போகிறார்? உயிரோடு எழுப்ப போகிறார். அவர் சீடர்களுக்கு இயேசுவின் மீது, இயேசுவினுடைய வல்லமையின் மீது இருந்த விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். அதாவது அதுவரை காலமும் ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தியதை பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் இயேசுவுக்கு வியாதியை சுகப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, மரணத்தில் இருந்து ஒருவனை உயிரோடு எழுப்புவதற்கும் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செய்கிறார்? 2 நாட்கள் தாமதமாக போகிறார். இப்ப உண்மையிலேயே இயேசு அவர்களை அதிகமாக நேசித்தார். அந்த 2 நாட்களும் அவர் உண்மையில் வேதனையோடு தான் இருந்திருப்பார். லாசருவை அதிகமாக நேசித்தவர், ஆனாலும் அவர் உடனடியாக போகல. என்னத்துக்கு போகல? இந்த சீடர்களினுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? அதிகரிக்க செய்ய வேண்டும். அவர்கள் தேவனுடைய மகிமையை, வல்லமையை இன்னும் அதிகமாக காண வேண்டும் என்பதற்காக அவர் தாமதப்படுகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை உடனடியாக நமக்கு கொடுக்காமல் தாமதமாக நமக்கு அதை செய்கிறவராக இருந்தால் தகுந்த காரணத்தோடு செய்வார். அந்த மாதிரி அவர் உடனடியாக நமக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லை என்பதற்காக அவர் அன்பற்றவர் என்று நாம் நினைக்க கூடாது. அதாவது இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒண்ணும் கிடைக்கலையே என்பதற்காக ஆண்டவர் என் மீது அன்பற்றவராக இருக்கிறார், இரக்கமற்றவராக இருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவர் எப்போதும் அன்பாகத்தான் இருக்கிறார். ஆனால் தகுந்த காரணத்தோடு என்ன செய்கின்றார்? தாமதமாக ஒன்றை கொடுக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்கின்றார். இந்த அதிகாரத்தில் சீடர்களினுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் பாருங்க, 7ஆம் வசனத்துல 2 நாட்களுக்கு பிறகு என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? நாம் மறுபடியும் எங்க போவோம்? யூதேயாவுக்கு போவோம். அப்படின்னா யூதேயாவில் இருந்துதான் அவர் அப்போது எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் எந்த இடத்திற்கு வந்தார் என்பது 39ஆம் 40ஆம் வசனங்களில் 10ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் இருக்கு. யோர்தானுக்கு அக்கறையில் முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அப்ப அங்கதான் இருக்கிறாங்க. யோர்தானுக்கு அடுத்த கரையில் இருக்கிறார்கள். அங்க இருக்கும்போதுதான் செய்தி வருகிறது. எனவே இந்த ஆற்றை கடந்து அவர்கள் வர வேண்டும். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். நீங்க அடுத்த வசனத்தை பார்க்காம சரியா யோசிங்க. சீடர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க பார்த்திருந்தீங்கன்னா விஷயம் வேற. 2 நாட்கள் ஆகிவிட்டது. சீடர்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு லாசருவை அதிகமாக நேசிக்கிறார், சகோதரிகளையும் நேசிக்கிறார். ஆனா போகாம போயிட்டார். இப்ப 2 நாளைக்கு பிறகு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். இப்ப நாம இருந்திருந்தால் என்ன நினைச்சிருப்போம்? இப்பவாவது இவருக்கு அறிவு வந்துச்சு அப்பதான் யோசிச்சிருப்போம். 2 நாள் பேசாம இருந்துட்டு இப்பவாது சொல்றேன், ஆமா ஆண்டவரே நாம போவோம் அப்படின்னு தானே சொல்லியிருப்போம். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும்
மறுபடியும் நீர் அவரிடத்துக்கு போகலாமா என்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? 2 நாள் நிம்மதியா இருந்திருப்பாங்க, அப்படிதானே? ரபி, இப்பொழுதுதானே யூதர்கள் உம்மீது கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்திற்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறார். நிலைமை எப்படி இருக்குது? இப்ப நமக்கு நேரம் போதாததுனால நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்றதெல்லாம் வாசிக்காம நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. 31ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே வாசித்துக் கொண்டு வரும்போது, யூதர்கள் இயேசுவின் மீது கல்லெறிந்து கொல்ல முற்படுகிறார்கள். அதிலிருந்து தப்பித்து அவர்கள் யோர்தானுக்கு அடுத்த கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இப்ப ஆரம்பத்தில் இந்த லாசர் மரித்து போனான் என்ற செய்தி வந்த போது இந்த சீடர்களுக்கு ரொம்ப கலக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கும். அவர் போகலன்னு சொன்ன உடனே அப்பா அப்படின்னு நிம்மதியா இருந்திருப்பார். திருப்பி கலக்கம் வந்துருச்சு. இந்த தோமா என்ன சொல்றான்னு பாருங்க. 16ஆம் வசனத்தில், ஏன்னா நீங்க அந்த இடையில உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு விடுறபடியாக இல்லை, கட்டாயம் போகத்தான் வேணும் அப்படின்றார். இப்ப தோமா என்ன பார்த்தா, சரி இனி இயேசுவோடு தர்க்கம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது, வாங்க நாம எல்லாரும் போய் அவரோட சாவோம் அப்படின்றார். ரொம்ப சாகுறாக்கியா இருந்திருக்கிறார். இப்ப இதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன சொல்லப்படுகிறது? ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். 9ஆம் வசனத்துல, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இருளருவான் என்றார். இது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்ப சீடர்கள் சொல்றதுக்கும், இப்ப ரவி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். போகலாமா கூடாதான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? இன்னொரு தத்துவம். முதல்ல என்ன தத்துவம்? ஏதோ தத்துவ வித்தகர் மாதிரி ஏதோ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ளாத விதத்தில் ஏதோ பேசுகிறார். இப்ப நீங்களும் கூட நினைக்கலாம், இவர் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளாத விதத்தில் 7:30 மணி வரைக்கும் பிரசங்கத்தை நீடிச்சிட்டார் அப்படின்னு யோசிக்கலாம். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இப்ப நாம் எல்லாரும் போவோம் என்று சொல்கிறார். நம்ம பகல்ல தான் போக போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் பகலில் தான் பிரயாணம் செய்வார்கள், இரவில் வெளிச்சம் இருக்காது. அதனால ராத்திரி என்ன பண்ணுவார்கள்? எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தங்குவார்கள், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சத்திரத்தில் போய் தங்குவார்கள். பிறகு அடுத்த நாள் பிரயாணத்தை தொடங்குவார்கள். பகல்ல வெளிச்சம் இருக்கும், ராத்திரி இருக்கிற வெளிச்சம் போதாது. அப்ப அதுதான் சொல்கிறார். சொல்லும் போது என்ன சொல்றார்? பகலில் வெளிச்சம் இருப்பதனால் ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? இடற மாட்டான். ராத்திரி போனா இடறி விடுவார். நான் உங்களை பகல்ல கூட்டிட்டு போறேன் அப்படி இயேசு சொல்கிறாருன்னு நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பு சில அதிகாரங்களில் இயேசு என்ன சொன்னார் என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். இப்படி ஆரம்பத்தில் சொன்னதானே, ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு. ஒரு வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்னது தேவைப்படுகிறது? அது முழு புத்தகத்தையும் முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். வாசிக்க தொடங்கினா என்ன நடக்கும்? நீங்க யோசிக்கிறீங்கன்னா நம்ம இப்ப வாசிப்போமா இல்லையா? எல்லாம் வாசிக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்?
அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இங்கேயும் வெளிச்சத்தை குறித்து சொல்றார். நான் தான் உலகத்தின் வெளிச்சம். பகல்ல சூரியன் இருக்கு, மனிதன் விட மாட்டான். இரவுல சூரியன் இல்ல, வெளிச்சம் இல்ல, இடறி விடுவான். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல், அதாவது என்னோடு ஒருவன் வரும்போது அவன் ராத்திரியில பிரயாணம் செய்கிறவனாக இல்லாமல் அந்த மாதிரி நிலையில இருக்க மாட்டான். என்னோடு ஒருத்தன் பகல்ல வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன, எப்ப வந்தாலும் அவன் இடற மாட்டான். ஏனென்றால் நான் அவனுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். புரியுதா என்ன சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து? இந்த பகலுக்கு 12 மணி நேரம் கதை சொல்றதுக்கு தான் காரணம். ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார், நான் தாப்பா வெளிச்சம். என்னை பின்பற்றி வருகிறவன், என்னோடு வருகிறவன் எந்த சூழ்நிலையிலும் இடற மாட்டான். இந்த சீடர்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க நம்மள மாதிரி. என்னது? 2 நாளைக்கு முன்புதான் என்ன நடந்தது? யூதேயாவில் இயேசுவின் மீது கல்லெறிந்தார்கள். ஏதாவது ஒரு காயம் அவர்களுக்கு ஏற்பட்டதா? இயேசுவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டதா? இல்லை சீடர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டதா? ஒன்றும் ஏற்படவில்லை. அவர்கள் யோர்தானுக்கு அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பாதுகாப்பாக தான் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவின் மீது கல்லுகள் எறியப்பட்டது. ஆனாலும் எந்த கல்லும் அவர்கள் மீது படவில்லை. அவர்கள் இயேசுவோடு இருந்ததினால் எந்த ஆபத்தும் வரவில்லை. இதை மறந்து விட்டார்கள். மறுபடியும் நாம் அதே இடத்திற்கு போனால், மறுபடியும் அவர்கள் கல்லுகளை எறிந்தால் நமக்கு ஏற்கனவே ஒன்றும் நடக்கல, அதனால இனியும் நடக்காது. ஏனென்றால் இயேசு இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார். சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நான் ஆரம்பத்தில் அன்பற்றதாக தென்படும். இந்த பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று சொன்ன போது அது அர்த்தமற்றதாக அவர்களுக்கு தென்பட்டது, இல்லைன்னா அறிவற்றதாக தென்பட்டது. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நமக்கும் அது அர்த்தம் இல்லாததாக இருக்கும். நம்முடைய சூழலுக்கு அது பொருத்தமற்றதாக அது நமக்கு தென்படும். என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே, அப்படி சொல்கிறாரே. இப்ப மரியாளுக்கு தேவதூதன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன போது தேவதூதனுக்கு என்ன பைத்தியமா, இல்லைன்னா தேவதூதன் என்ன எதுவும் பண்ண போறானா அப்படிலாம் ஒண்ணுமே யோசிக்கல. என்ன யோசித்தார்? என்ன சொன்னால், தேவதூதன் சொன்னதை இயற்கையாக நம்ப முடியாததாக இருந்தாலும் அதை அப்படியே நம்பினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவர் நிறைய காரியங்களை வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அறிவு அதிகமாக வந்துவிட்டது. இந்த பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று இயேசு சொல்வது பைத்தியக்காரத்தனமாக அவர்களுக்கு தென்பட்ட விதமாக சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கும் அது அறிவற்றதாக தென்படுகிறது. அதுதான் இன்னைக்கெல்லாம் இந்த ஆதியாகம புத்தகத்தை வச்சுக்கொண்டு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு ஏற்ற விதமாக ஆதியாகமத்தை, அந்த சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை வியாக்கியானம் பண்ண முற்படுகிறார்கள். பாஸ்டர் உங்களுக்கு அந்த புத்தகத்தை குறித்து அறிமுகப்படுத்தினார். அது முதல் 2 அதிகாரங்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு விளக்க உரை. ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் 2 அதிகாரத்துக்கு 356 பக்கம் இவ்வளவு பெரிய புத்தகமா? முழு ஆதியாகம புத்தகத்துக்கு எவ்வளவு பெருசா வரும்னு கேட்டார். பைபிளை விட பெருசா வரும்னு சொன்னார். உண்மைத்தாங்க, 2 அதிகாரத்துக்கு அவ்வளவுன்னா இல்லை, அந்த அளவு பெருசா வராது. ஆனா இந்த முதல் 2 அதிகாரத்திலும் ஒரே ஒரு பக்கத்திலேயே சரியா அதற்கான விளக்கத்தை எழுதியிருக்க முடியும். உண்மையில் விளக்கம் கூட தேவையில்லை. நீங்க சும்மா பைபிளை வாசிச்சாலே அதுல என்ன இருக்கு என்பதை நேரடியாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் விளக்க உரையும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது எதற்கு இவ்வளவு பெரிய ஒரு விளக்க உரை? ஏனென்றால் அதில் எழுத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய அறிவை அடிப்படையாக வைத்து மனிதர்கள் விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து வித்தியாசமான கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்கி அதற்கேற்ற விதத்தில் இந்த ஆதியாகம சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அதை எப்படி வியாக்கியானம் பண்ணினார் என்று என்பதை அடிப்படையாக வைத்து அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு.
அதுல பொருள் அடக்கம் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு 2 பக்கம் இருக்கு. முதல்ல அதை வாசிங்க. அப்ப அதுல எல்லாம் கேள்விகளாக இருக்கு. சில கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளதாக இருக்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க, காயினின் மனைவி எங்கிருந்து வந்தால், தங்களுக்கு மனைவி கிடைக்குதோ இல்லையோ, எங்கிருந்து வருதோ போகுதோ, அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. காயினுக்கு எங்கிருந்து மனைவி வந்தார். இந்த மாதிரி சில ஆர்வ கோளாறுகள் நமக்குள்ள இருக்கும். அப்ப இந்த ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்திலும் இந்த மாதிரி உங்களுக்கு காயினை பத்தி அந்த புத்தகத்துல இல்லை. அது அடுத்த வழியும் 2ஆம் பாகத்துல வரும். இப்ப இந்த ஆதியாகமத்துல இருக்கிற நாட்கள் 24 மணி நேர நாட்களா, முதலாவது நாளையே ஆண்டவர் சூரியனை படைத்து விட்டாரா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள். ஆதியாகமம் ஒரு பாட்டா, புராணமா, கதையா, அதிக எலும்பு துண்டுல இருந்து ஆண்டவர் ஒரு பெண்ணை படைத்தார். அதனால நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு மனைவிமார்களை இன்னைக்கு எலும்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை கொஞ்சம் எலும்ப விட மாட்டாங்க, எலும்பாவே வச்சிருப்பாங்க. இல்லைன்னா சாப்பாடு போடாமலாவது எலும்பு மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. அப்ப ஏன் அப்படி அந்த மாதிரி அதுல, அதாவது இது அந்த 2 அதிகாரங்களுக்கும் உள்ள விளக்க உரை, அதனோடு முழு வேத சத்தியத்தையும் அடிப்படையாக வைத்து அந்த ஒவ்வொரு விஷயமும், ஆதாம் ஹவ்வாளை சிருஷ்டித்ததில் திருமணத்தை குறித்த சத்தியங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் நாம் முழு வேதத்திலிருந்தும் கற்றுக்கொள்கிற காரியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. பொறுமையாக வாசியுங்க. தமிழ் தெரியாட்டியும் வாங்குங்கண்டு நீங்க சொன்னீங்களா, அவர் சொன்னார், நீங்க தான் சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, யாரையாவது உட்காந்து வாசிக்க சொல்லுங்க, கேட்கலாம். சிலர் இந்த மனைவிமார்க்க பாருங்க, நான் சொல்றது ஒன்றையும் கேட்க மாட்டேங்கிறாரு, வேற யாருக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மனைவிட்ட வாங்கி கொடுங்க, இதை வாசி, நீ சொல்றதை நான் கேட்கிறேன்னு பக்கத்துலயாவது உட்காந்துருக்கலாம். எப்படியெல்லாம் புத்தகத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஜோக்குக்கு சொல்றேன். ஆனா அந்த புத்தகம் 40 வருட ஆராய்ச்சியில் எழுதப்பட்ட புத்தகம். என்னுடைய 50வது புத்தகம். ஏன்னா ஒரு புத்தகத்தை எழுதிட்டு அது அப்படியே கொஞ்ச காலத்துல அப்படியே மூலையில கிடக்கும், பிறகு திடீர்னு ஒரு உணர்ச்சி வரும். அந்த மாதிரி எழுதப்பட்ட புத்தகம். வேற என்ன இருக்கு, கொரோனா புத்தகம் இருக்கு. லாஸ்ட் டைம் நீங்க வாங்கியிருப்பீங்க ஒரு சிலர், கொரோனா கிருமிகளும் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களும். இப்ப இடத்துக்கு கொரோனாவை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் தீமைக்கு காரணரா, ஆண்டவர் இதை கொண்டு வந்தாரா, உலகத்திலே இந்த மாதிரி வியாதிகள் வருகிறது, நம்ம கடைசி காலத்துல தான் இருக்கிறோமா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. வேற கலங்கிட மனதிற்கு கழிப்பான மருந்து, அதான் தேவை. 42, 43 சங்கீதங்களுக்கான ஒரு விளக்க உரை. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ நான் ஏன் புத்தகத்துக்கு திடீர்னு போயிட்டேன், பிரசங்கத்தை முடிச்சுட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நீங்க மறந்துடாதீங்க. என்னது, சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தென்படும், அன்பற்றதாக தென்படும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, கேட்கும் போது அது அன்பற்றதாக தென்படும். ஆனால் ஆண்டவர் நம்ம மீது அன்பற்றவர் அல்ல. அவர் தாமதமாக சில காரியங்களை செய்தாலும் எதற்காக செய்கிறார், நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று என்பதற்காக அவர் தாமதமாக இருக்கிறார். இப்ப நாம சொல்லுவோம், ஒரு பிரச்சனை ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு வைங்களேன். அந்த சிம்பிளான பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட நாம சொல்லும் போது, இல்ல ஆண்டவர் தீர்க்கும் போது அது ஒன்றும் பெருசா நமக்கு தெரியாது. இப்ப தலைவலி வருதுன்னு வைங்களேன், சரியா, தலைவலி வருது, ஆண்டவர் என்னுடைய தலைவலியை சுகப்படுத்திட்டார். அது ரொம்ப பெருசா நமக்கு தெரியாதுன்னா. வேற ஏதாவது ஒரு வருத்தம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இப்ப நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு வியாதி நமக்கு வந்துருச்சு, ஆண்டவர் அதை சுகமாக்காம அப்படியே விட்டுடுறார். அப்படியே நாள் போக போக என்ன நடக்குது, ஒரு பெரிய வியாதி ஆகிறது. அப்ப அந்த மாதிரி பெரிய வியாதியாக வரும்போது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்ப ஏன் தலைவலி ஆரம்பத்திலேயே சுகப்படுத்தல? ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. ஆண்டவரால் சும்மா சிம்பிளா சிலரத்தனமான காரியங்களை மட்டுமல்ல, பெரிய காரியங்களையும் செய்ய முடியும் என்கின்ற விசுவாசம் வரணும். சீடர்களுக்கு இயேசு வியாதியை குணப்படுத்துகிறவர் என்பது மட்டுமல்ல, மரணத்தில் இருந்து ஒருவனை உயிரோடு எழுப்பவும் முடியும் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு வரணும்? சீடர்களுக்கு வரணும். எப்பவுமே நாம குழந்தைகளாக, சிறு பிள்ளைகளாகவே இருந்திடக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம வளரணும். நாம் வளருவதற்காக என்ன நடக்குது, ஆண்டவர் சில நேரங்களில்
லேட்டா வராரு. சரியா? ஆண்டவர் லேட்டஸ்டா வர்றதுக்காக இல்லை, லேட்டா அவர் ஏன் வராரு? நாம் விசுவாசத்தில் வளருவதற்காக தாமதமாக செயல்பட்டு மௌனமாக அவர் இருக்கிறார். இந்த மாதிரி நேரங்களில் நாம் விசுவாசத்தில் விழுந்து போயிடக்கூடாது. ஒரு காரியம் நடக்கல, ஜெபம் பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக நாம ஆண்டவர் அன்பற்றவர் என்று நினைக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை நமக்கு அறிவற்றதாக தென்படுகிறதே என்று நாம் நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் அவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு ஆபத்தாக, ஏன்னா யூதேயாவுக்கு போனா ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக படிப்படியாக என்ன செய்கிறார்? நம்மை வித்தியாசமான விதங்களில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் மாறாதவர். அவருடைய அன்பு எப்போதும் மாறாமல் இருக்கும். அவரோடு கூட நாம இருக்கும் போது என்ன நடக்காது? எந்த ஆபத்தும் எந்த பாதிப்பும் வராது. சீடர்கள் மறந்து விட்டார்கள், நாம் அதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு மறுபடியுமாக இந்த இடத்தில் அழைத்த உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்கள் எல்லாருக்கும் இந்த ரொம்ப மோசமான குரலை இவ்வளவு நேரம் கேட்டு சகித்த உங்களுக்கு ரசித்தன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வழக்கமாக பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணல. ஆனாலும் ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.